ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேங்க. என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோப்பு தாங்க இன்னைக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த தோப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல எல்என்டி பைபாஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க சவுத் சைடு வரும்போது நாச்சிப்பாளையம் இருக்குங்க. அந்த நாச்சிப்பாளையத்துல இருந்து வழுக்குப்பாறை அப்படிங்கிற ஒரு மெயின் ரோடு இருக்கு. அந்த நாச்சிப்பாளையம் டு வழுக்குப்பாறை மெயின் ரோட்ல வழுக்குப்பாறை அப்படிங்கிற ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு 150 டிகிரி கரெக்டா அமைஞ்சிருக்கக்கூடிய 1 ஏக்கர் 20 சென்ட் அளவிலான ஒரு தென்னந்தோப்பு தாங்க கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்புல வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 தென்னை மரம் இருக்குங்க, சப்போட்டா மரம் 2 இருக்கு, கொய்யா மரம் 2 இருக்கு, வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, அந்த மரம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு ஃபெசிலிட்டியோட இங்க வந்து சுத்திலுமே விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியா தான். ஸோ இந்த தோப்புனுடைய ஃபெசிலிட்டி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 போர்வெல், 1 கிணறு, தனி கிணறுங்க. இந்த 1 ஏக்கர் 20 சென்ட்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய கிணறு தான். ஓகேங்களா? சேலுக்கு வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸ்ங்க, 7 HP கரண்டோட உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ டீடைல்ஸ் ஃபுல்லா தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் 1 ஏக்கர் 20 சென்ட்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்க அப்படின்னா 1,60,00,000 ஃபைனல் கேட்கறாங்க. ஸோ நீங்க உடனடி கரைன்னு சொல்லுங்க, இதுல இருந்து நான் உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கி கொடுக்குறேங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறோம், அதுக்கு தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தென்னந்தோப்பு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. சரிங்களா? 1 ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு 50 மரங்கள் இருக்குங்க. முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த வீடு, அந்த சாலை இருக்கு இல்லைங்களா, அங்க அந்த சாலை கிட்ட ஆரம்பிக்குதுங்க. ஓகேங்களா? நான் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாவே காமிக்கிறேன், ஒரு வியூ மட்டும் நீங்க இப்ப பாத்துருங்களேன். ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாச்சிபாளையத்துல இருந்து வழுக்குப்பாறை வரக்கூடிய இந்த மெயின் ரோடுங்க. இந்த மெயின் ரோடு பேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சரியா இந்த மெயின் ரோட்லயே கரெக்டா உங்களுக்கு இந்த கரண்ட் கம்பம் இருக்கு இல்லைங்களா, இந்த கரண்ட் கம்பத்துல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க பூமி. ரோடு பேஸே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 அடி கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா பூமி வந்து இந்த கரண்ட் கம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு நேரா வந்து பாத்தீங்கன்னா ரோடு பேஸ், அங்க ஒரு மரம் தெரியுது பாருங்களேன், தென்னை மரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன மரம், அதுதான் வந்து அறுதிங்க, பூமியினோட அறுதி. அதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 அடி வருது. நீளம் கடைசி வரைக்கும் போகுதுங்க. நான் இப்ப உங்களுக்கு காமிக்க போறேன். 435 அடிங்க. ஸோ ரெக்டாங்கிள் ஷேப் 120க்கு 435 அடி. ஓகேங்களா? ஸோ இதுதான் அளவு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆட்கள் தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது இந்த பராமரிப்பு வேலையெல்லாம் இந்த தோட்டத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன வீடு, அதாவது உங்களுக்கு ஒரு சிமெண்ட் ஷீட்ல ஒரு சின்ன வீடு இருக்கு. ஸோ இந்த வீடை ரெனோவேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா தாராளமா நீங்களும் வந்து எப்பயாவது வந்துட்டு போற மாதிரி இருந்தது, தங்கணும் அந்த மாதிரினா தாராளமா யூஸ் பண்ணலாங்க. ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோப்பு தாங்க. ஓகேங்களா? கொய்யா மரம், வாட்டர் ஆப்பிள் எல்லாம் சைட்ல இருக்கு. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 50 தென்னை மரம் நான் சொன்ன மாதிரி. ஓகேங்களா? இப்பதான் காப்பு போட்டிருக்காங்க, காயெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ காப்பு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ஒன்றும் மோசம் இல்லை. தண்ணி பொறுத்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தண்ணியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கிணறு, 2 போர்வெல் இருக்கு. அந்த 2 போர்வெல் ஏன்பா போட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2016 சம்திங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால ரொம்ப வறட்சி வந்தது. ஸோ அந்த டைம்ல கிணறு எல்லாமே வத்திருச்சு. அந்த டைம்ல போர் தேவைப்பட்டதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க, வேற எதுவும் இல்லைங்க. ஸோ காப்பு உங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா மரத்துலயும் எப்படி இருக்குங்கிறத நான் காமிச்சிருக்கேன். ஒன்றும் மோசம் சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லாவே காப்பு இருக்கு. நல்ல ஒரு காத்தோட்டம் மிக்க பகுதிங்க. கேரளா காத்து, கேரளா மழைங்கிறது இங்க எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ தாராளமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பூமியில நீங்க நல்லபடியா இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பூமியில போயிட்டு இருக்க ரேட் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏக்கருக்கு 1.5 கோடியிலிருந்து 1.25 கோடி வரைக்கும் ரேட் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த ரேட்டு உங்களுக்கு ஓகே நான் மட்டும் இந்த வீடியோ பார்க்கணுங்கிறதுக்காக முன்னாடியே சொல்லியிருந்தேன், மறுபடியும் சொல்லிடுறேன். 1,60,00,000 தான் கேட்கிறாரு. 1 ஏக்கர் 20 சென்ட்டுக்கும் சேர்த்தியே அவ்வளவுதான் கேட்கறாரு. அப்போ 1 ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.35ல இருந்து 1.40க்குள்ள சம்திங் வரும்னு நினைக்கிறேங்க. ஸோ இதுதான் அவங்க கேட்கக்கூடிய ரேட்டு. ஸோ இதுல இருந்து உடனடி கரையும்னா கண்டிப்பா நான் சொல்றேங்க, நான் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பேன். தாராளமா நீங்க எஸ்கேஜேவை ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கொய்யா மரம், இங்க 2வது கொய்யா மரம் பாக்குறோம். இதுல இருந்து அடுத்தது மாமரங்க. இது ஒரு பெரிய மாமரம் ஒன்று இருக்கு. ஸோ மண்ணை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். மண்ணை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து செம்மண் ப்ளஸ் கரிசல் மண் ரெண்டுமே கலந்த மாதிரிங்க. ஓகேங்க? கரிசல் செம்மண், கரிசல் மண் வந்து செம்மண்ணில் கலந்த எப்படி இருக்கும். ஸோ விவசாயத்துக்கு ஏற்ற மண் தான், அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. இங்கெல்லாம் கிழங்கு போட்டிருக்காங்க, கிழங்கு நட்டுருக்காங்க.
ஸோ கிணறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி மேயுது இல்லைங்களா, இந்த கண்ணுக்குட்டி மேயிற இடத்துல ஒரு மரம் இருக்கும், அதுதான் வந்து ஃபுல் கிணறுங்க. ஓகேங்களா, கிணறு அமைஞ்சிருக்கு. ஸோ கிணறை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியினுடைய வடகிழக்கு மற்றும் வடமேற்கு ரெண்டுக்கும் சென்டரில் அமைஞ்சிருக்கு. அமையலாம், வாஸ்துப்படி அமையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஒன்றும் நமக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது. போர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோளம் விதைச்சிருக்காங்க. ஸோ சோளத்துக்கு உள்ளே இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரத்துக்கிட்ட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், பம்பு போகும் ஓஸ், கம்ப்ரஸர் ஓஸ், அந்த இடத்துல ஒன்று இருக்குங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சோளத்துக்குள்ளே மறைஞ்சிருச்சு. 2 போர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பூமி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காயெல்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது என்னங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒரு மரத்துக்குமே. ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த இடத்துல இந்த தோப்புங்கிறது கண்டிப்பாக சொல்கிறேங்க நல்ல ரேட்டு. சரியான காற்றுங்க, நல்ல காற்று இருக்கிற பகுதி. ஸோ கேரளா பார்டர் கிட்ட இருக்கக்கூடிய அமைஞ்சிருக்கக்கூடிய ஏரியா. ஸோ வழுக்குப்பாறை இந்த ஏரியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க இங்கே வந்து உங்களுக்கு கேரளாவோட மலைசாரல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பகுதி தான். சரிங்களா, ஸோ தாராளமாக சூஸ் பண்ணலாங்க, நல்ல ஒரு தோப்பு. ஸோ இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீகல் பார்க்குறதுலேருந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் வரைக்கும் கூட இருந்து பக்காவாக பண்ணி கொடுத்துர்லாங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ வீடுலேருந்து தோப்புலேருந்து இடத்துலேருந்து எல்லாமே மார்க்கெட் ப்ரைஸோட கம்மி ரேட்டில் நான் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நான் ஆசைப்பட்றேங்க. ஸோ நன்றி மக்களே.